உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். மார்க்கு 11வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் ஒரு பெரிய அசைவை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பொழுது, இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் நான் கேட்டதை எனக்கு தருவார், நான் ஜெபத்திலே எவைகளை கேட்டேனோ அவைகளை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களேயானால் நிச்சயமாய் நீங்கள் ஜெபத்திலே கேட்டதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் ஒரு நாளும் குறைஞ்சு போவே கூடாது. உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பலகீனம் அடைந்து விடக்கூடாது. உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஆண்டவரிடத்திலே பல நாட்களாய் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், பல மாதங்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நிச்சயம் ஆண்டவர் நான் கேட்டதை தருவார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் அது நடப்பிக்க போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் உங்களை வெறுமையாய் விடுகிற தெய்வம் அல்ல. நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுடைய நம்பிக்கையை கனப்படுத்தி நீங்கள் கேட்டதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிச்சயமாகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி நீங்கள் காத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நிச்சயம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாக, தடைகள் உடைந்து போகும்படியாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அவர் பதில் கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்திலே கேட்ட அத்தனை காரியங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய விசுவாசம் குறைந்து விடக்கூடாது. உடைய விசுவாசம் பலவீனம் அடைந்து விடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நிச்சயம் தருவார் என்கிற கர்த்தாவே, ஆண்டவரே, வாஞ்சையோடு உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்கப்பா. உடைய வாழ்க்கையில கேட்டதை கொடும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.